என்னக்கா இந்த நைட்ல சைக்கிள் தள்ளி போற? அது ஒண்ணும் இல்ல தம்பி, பஞ்சரு. பஞ்சரா? இல்லையா, டயர்ல நல்லா காத்து இருக்க. அட தள்ளிக்கின்னு போற வரைக்கும் இருக்குன்னு, அதனால தான் வாயில ஊதுனேன். வாயில ஊதுனியா? சரி, இந்த பக்கம் ஒரு வீடு வாங்கி விட்டு வச்சுக்கிட்டுமா, யாருக்கும் தெரியாது, சொல்லல. என்னக்கா உங்க வீட்டுக்காரரு காலைல டீக்கு 10 ரூபா என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாரு, வீடு வாங்கியிருக்கேன்றீங்க, போய் தானே? நான் என்ன போய் சொல்லணும்னா தலையாயிட்டேன், உண்மையாதான் சொல்றேன். நான் போய் உங்க வீடு வாங்கிக்கிறேன். என்னங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அக்கா நீயா? என்ன சைக்கிள் வைக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, சைக்கிள் ரிப்பேர், அதனால தான் தள்ளி போறேன். மாத்தி மாத்தி பேசுற பாருக்கா நீ. இப்பதான் பஞ்சர்னு இவகிட்ட நான் சைக்கிள் ரிப்பேர்ன்ற. தம்பி தொன்னு பேசிக்கிட்டு இருக்காதுப்பா. ஒண்ணு என்ன போ விடு, இல்லைன்னா சைக்கிள் வாங்கிக்கோ. சைக்கிள் வித்துறியா? ஏங்க நம்ம பையனுக்கு வாங்கிடலாங்க. இரு. ஆமாம்பா வித்துருப்பா, ஏதாவது காசு போட்டுக்கிட்டு. அக்கா எவ்வளோக்கா சைக்கிள்? நான் வாங்கும்போது 1500 ரூபாய், நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க போதும். என்னது, இந்த சைக்கிள் 1500 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? புதுசா? நான் கடையில கேட்டாக்கா 5000 6000 எப்படி 1500 ரூபாய் கொடுத்தாங்க? அது மகராசிப்பா, என் மூஞ்ச 10 ரூபாய் எல்லாரும் கொடுத்துருவாங்க. ஏங்க 1000 தானே கேக்குறாங்க, கொடுத்து வாங்கிக்கங்க. அக்கா உண்மையா சொல்ல, 1000 ரூபாய் தானே? அட உண்மைதான், 1000 ரூபாய் கொடுப்பா. தோணு கேள்வி கிடப்பீங்க. அந்த அக்கா வேலை அதிகம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தாக்கா 1000 ரூபாய் சைக்கிள் கொடு. தம்பி உள்ள எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கே எடுத்து ஓட்டு வெளியே. ஏன்க்கா உள்ள வச்சுக்கன்ற? இல்லப்பா, நைட்ல ஓட்டாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த அக்கா தான் சொல்லுதுல, சரின்னு சொல்ல. சரி அங்க சொல்லு. சரிக்கா. சரிப்பா, நான் போறேன். என்னக்கா அந்த பக்கம் போற? இந்த பக்கம் தான் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னேன்ல. டீ செலவு கூட காசு இல்லன்றான் அவன் புருஷன், எப்படி அங்கங்க வீடு வாங்குதுங்க இதுங்க? குழப்பமாக்குதே. ஏங்க அந்த அக்கா தான் சொல்லுச்சுல, சைக்கிள் உள்ள தூக்கி வைக்கலாம், இங்க வைக்க வேணாம். எதுக்கடி உள்ள தூக்கி வைக்க சொல்ற? அட வாங்க தூக்குங்க. வாக்கா வாக்கா வாக்கா. என்னப்பா, உனக்கு 500, எனக்கு 500. ஏக்கா இது மாதிரி அப்பப்போ சொல்லி அனுப்புறோம், வந்து நடினா. நான் நடிக்கிறேன், அப்பப்போ காசு ஏற்றி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உனக்கு எடுத்து வந்துருவாங்க. ஏன் இப்படி அழியறா? சரி சரி, அவங்க வண்டி உள்ள தூக்கி விட்டாங்க, நீங்க ஆக வேண்டியது போய் பாருங்க. ஆனா 1000 ரூபாய்க்கெல்லாம் இப்ப ஏற்பட்ட அருமையான சைக்கிள் கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கல்றி. எப்படியோ பையன் வந்தானா ஓட்ட விட்டுற வேண்டியதுதான். பாத்தியா சைக்கிள் எடுத்து உள்ள விட்டுக்கு நான் சொக்கா நிக்குதுங்க. நீங்க முன்னுரு. அண்ணா இங்க யாராவது சின்ன சைக்கிள் எடுத்துன்னு போனத பாத்தீங்களாண்ணா? சின்ன சைக்கிளா? ஏன்பா கேக்குறீங்க? இல்லண்ணா, அங்க ஒரு வீட்ல இருந்து சின்ன சைக்கிள் திருடின்னு போயிட்டாங்களா யாரோ, அதான் கேட்டுன்னு இருந்தாங்க. திருடின்னு போயிட்டாங்களாமா? ஏன்னா அந்த அக்கா அடிக்கிற டென்ஷனா வர ஆயிட்ட டக்குன்னு. அது இல்லப்பா, எனக்கு பிபி சுகர் அதெல்லாம் அப்ப அடிக்கடி ஏறும். நாங்க இந்த மாதிரி சைக்கிள் அதை பாக்கலப்பா. ஐயோ ஐயோ, நாடா இவங்க எதுவும் பாக்கலையாமே? சரிவா பக்கத்து வீட்டுல போய் கேட்டு பாக்கலாம். போலாம். தம்பி ஏன்பா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேக்குறீங்க? நாங்க தான் இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தோம், நாங்க எதுவும் பாக்கலையே. என்ன ஏன்னா பார்த்துட்டு பார்த்தா போய் கேட்கறது நல்லது தானே. வணக்க சொல்லு. இல்ல தம்பி, நாங்க இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தோம், யாருமே இந்த பக்கம் போகலையே. ஒரு வார்த்தை கேட்டது இருக்கா? ஏன்னா ஏன்னா என்னடா நைட்லயே பிச்சை கேட்க வந்துட்டீங்களா? யாரு இப்ப பிச்சை கேட்கறதுக்கு வந்துட்டாங்க? இங்க யாராவது சைக்கிள் கீக்கிள் எடுத்துன்னு போனத பாத்தீங்களா? 1965 எங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, அதை ஒருத்தர் எடுத்துன்னு போட்டான். சம்மந்தம் இல்லாம பேசுறேன் சாம்பரன் வயன். ஏன்னா இவருக்கு தெரியாத பள்ளிக்குதா? அதான் நான் தான் சொன்னேனப்பா. என்னப்பா என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லனா, யாரதோ சைக்கிள் அந்த பக்கத்துல தூக்கிட்டு வந்துட்டாங்களாம், அதை கேட்டுதான் வந்துக்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது, என் பையனை கேட்டு பாக்குறேன். கண்ணா கண்ணா. தம்பி அவங்க கிட்ட கேட்டு ஏன்பா டைம் வேஸ்ட் பண்றீங்க? அந்த மாதிரி யாரும் போலப்பா. இருந்தா 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஏன்னா நீ அவசரப்படுற? என்னப்பா என்ன பிரச்சனை? அந்த பக்கம் ஒரு வீட்டுல சைக்கிள் காணோம், அவங்க இந்த பக்கம் தான் தள்ளி போனாங்க, நீங்க பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் தள்ளிட்டு போனாங்களா? கண்டிப்பா இந்த பக்கம் தான் தள்ளி போனாங்க. இந்த குளத்து ஆமா இருக்குதே, விஷத்தை கக்குதிரி, என்னடி பண்றது தெரியலங்க. இந்த பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க, இங்க சிசிடி கேமரா இருக்கு, அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஐய் சூப்பராச்சா. அடி பாவி, சிசிடிவி கேமரா இருக்குதா? மாட்டோண்டி. ஆனா திருடன் கேச்சிருவான், இங்க கேமரா இருக்குது. தம்பி இங்க கொஞ்சம் வாங்கலேன். ஏன்னா கூப்பிடுறீங்க? அதோ கேமராவை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் தம்பி, அந்த திருடனை நாங்க புடிச்சிட்டோம். புரியலையே.
ஆமாங்க, நாங்க புடிச்சிட்டோம். அந்த சைக்கிள் கூட நாங்க வாங்கி வச்சிட்டோம். நீங்க அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரர் இல்லையோன்னு நாங்க சந்தேகப்பட்டோம் இல்லைங்க. இப்ப கூட நாங்க அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரன் இல்லைங்க. அவங்க கேட்டாங்கன்னு நாங்க உங்க கேட்டோம். இப்ப அந்த சைக்கிள் உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாங்க. போய் சைக்கிள் எடுத்துன்னு வாடி. பாருங்க இந்த சைக்கிள் என்ன. ஏன் இப்ப கேட்கும்போது சொல்ல மாத்தி மாத்தி பேசுற? ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்தது? இல்ல தம்பி, இதுதான் நடந்தது, வேற எதுவும் நடக்கலையா? உர்ரா, அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்து விசாரிச்சுப்பாங்க. நீ ஏன் மல்லு கட்டுற? தம்பி போலீஸ் கேஸ் எல்லாம் வேணாப்பா, அவங்ககிட்ட சொல்லுப்பா. அதான் நாங்க சைக்கிள் குத்துறோம்ல. ஏன்னா இந்த மாதிரி சைக்கிள்லாம் வாங்குற? இதோ பாரு, எழுத்த வீட்டுல இருக்க, எங்களுக்கு தானே அசிங்கமா இருக்குது. அது ஒண்ணு இல்லப்பா, போடுகாலி இதெல்லாம் அறிவுரை சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. உலக்கம் எல்லாம் ஒன்னால தாண்டி. அண்ணா, நாங்க அவங்க கிட்ட சொல்லிடுறோம், நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு சைக்கிள் எடுத்துன்னு வந்துருங்க. அங்க எல்லாம் உண்மையை சொல்றீங்க. தம்பி ஸ்டேஷன்லாம் வேணாம்ப்பா, எதுவா இருந்தாலும் இங்கே பைசல் பண்ணிக்கலாம்ப்பா. 1000 500 நாங்க கொடுத்துட்றோம்ப்பா. என்னடா காசு தந்துடுறேன்றாங்க? சரி, பார்த்தாக்கா பாவமா இருக்குது, ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்கோ. 2000-ஆ? கொடுப்பா, எங்க வேலை வெட்டிலாம் விட்டு வந்து இது பண்ணுக்குறான். இந்த கதிரம் பூச்சி கேள்விக்கிட்டு ஏன்டா இது வாங்கணும்னு தெரியலையே. சீட்டு கட்டுறதுக்கு வச்சிருந்த காசெல்லாம் போதே. இந்தாப்பா 2000. சரி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இன்னொரு வாட்டி. வாடா போலாம். ஏப்பா சைக்கிள் இந்த பக்கம் தானே எடுத்துன்னு வந்தா, நீங்க இப்ப இப்படி போறீங்க? அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து போறோம், வரியா? போலீஸ் ஸ்டேஷனா? போ 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 போ. போடா போடா போடா. எல்லாம் என் தலையெழுத்து இப்படி ஆயிப்போச்சே. ஏன்பா வீட்டை இருக்கு இப்படி எல்லாம் பண்ற? எங்க மானமே போச்சு. ஏனோ போனா உன் மானம் ஏனா போகுது? எங்க காசு தானே போச்சு. உப்புக்காக காந்தி போனார் தண்டி, அவருக்கு யாராவது வாங்கி கொடுத்தாங்களா வண்டி? இது யார் சொன்ன வசனம்? தம்பி போப்பா, ஏன்பா வந்து கடுப்பேத்தினுக்குற? டம்ளர் தண்ணில கல்லு போட்டா என்ன வரும்? டம்ளர்ல கல்லு போட்டா என்ன வருமா? டேய் போடா. விறகு எரிச்சா சாம்பல் கிடைக்கும், சாம்பல் எரிச்சா என்ன கிடைக்கும்? சாம்பலை எரிச்சா என்ன கிடைக்கும்? உங்க ஒப்பனை எரிச்சு பாப்போம் வா. என்னப்பா கூப்பிடுற? பின்ன உன் பையன் சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசினுக்கிறானே, கடுப்பாவாது? எங்க குத்த ஒழுங்கா சொல்லு. அந்த வீட்டுதான் குத்த. ஏய் கழுவி, உன்னதான் தேடினுக்கிறேன், உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி, நான் என்ன திட்டுற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்னது நான் காரணமா? என்ன பேசுற நீ? யோ, இந்த பொம்பளை வச்சு எங்க வீட்டு சைக்கிள் எடுத்து வந்துக்கிற, நீ என்ன உத்த மாதிரி பேசுற? தம்பி என்ன பேசுற? இந்த பொம்பளை தான் சைக்கிள் எடுத்து வந்துச்சு. அது சைக்கிள் எடுத்து குத்தா நீங்க வாங்கிப்பீங்களா? என்ன குடும்பம் உங்களுது? திட்டு குடும்பம் உங்களுது. ஐயோ அம்மா, அந்த சைக்கிளால படாத பாடுபடுறேன் நானு. அதான் குத்தம்சம் நம்ம மறுபடியும் பிரச்சனை பண்றீங்க. ஏய், யார் கேட்டு குத்தமிச்சா? தம்பி இப்பதான்பா சைக்கிள் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறோம், 2 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. நீ எவங்கிட்ட குத்தியா? இதெல்லாம் வேலைக்காது, வா ஸ்டேஷன் போலாம். திரும்ப ஸ்டேஷனுக்கா? ஏமா அவன் தான் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டானாமா? எங்க உங்க வீட்ல கேமரா இருக்குது தானுங்க? இருக்கு இவங்க சைக்கிள் வாங்குனது அதுல தெரியும் தானுங்க? தெரியும் நல்லா தெரியும். கொஞ்சம் வாங்கல காட்டுங்களேன். ஏம்பா என்ன எல்லாத்துக்கும் தெரியும்ன்ற? அப்ப சைக்கிள் அவனுக்கு எடுத்துன்னு போனானுங்களா? அதுவும் தானே தெரியும். அந்த நேரம் பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னது கரண்ட் ஆஃப் ஆயி போச்சா? இந்த பாருப்பா, அவங்களுக்கு காசு கொடுத்தா விட்டுருவாங்க. பேசாம அவங்களுக்கு 5000 ரூபாய் குடுத்துரு. 5000-மா? கழுவி என்ன பேசுற? அப்படியே கல்லு தூக்கி மண்டல போட்டுருவேன். போடுவியா? ஏமா நீ வா, நான் வாங்கும்போது தரேன், நான் ஜெயிலுக்கு போலாம். வாயா இருப்பா. உங்களுக்கு காசு தானப்பா வேணாம், இருப்பா. 5000 ரூபாய் கொடு. 5000-மா? இரு. வாங்க போலாம். ஒரு சைக்கிள் காசுப்பட்டதுக்கு 1000 2000 5000 ஆசைப்படுவேன். ஹலோ பிரதர், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது, என்ன பண்றது? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜா? எனக்கு 8000 ரூபாய் போச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன அதிகமா கேட்க போறோம்? 2000 ரூபாய் குட்டினா ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கோ. 2000 தானே? நவர்ஜி இன்னைக்கு எவனையாவது அடிச்சு சமாதி ஆக்குறேன்.